testimony. என்னுடைய சாட்சி. There's a girl who came to our ministry in Nigeria. நைஜீரியாவில் எங்கள் ஊழியத்துக்கு வந்த ஒரு பெண் to test me. என்னை சோதிக்க வந்தார். She has spirits of water. அவருக்குள்ள தண்ணீர் ஆவி இருந்தது. Marine spirits. Marine water. தண்ணீரின் ஆவி. She came to the service to test me. அவள் என்னுடைய ஆராதனைக்கு வந்து என்னை சோதிக்க வந்தார். Before I continue this testimony, who is she testing? I want to ask you. நான் இந்த சாட்சியை சொல்லி அவ யார் சோதிக்கிறா? யார சோதிக்க வந்தா? She came to test me. Who is she testing? சோதிக்க வந்தா? யார அவ சோதிக்க வந்தா? Thank you. Who? யார சோதிக்க வந்தா? Say it. சொல்லுங்க. Again. திரும்ப. She did not know. அது அவளுக்கு தெரியாது. She thought I was a small boy. அவங்க நினைச்சதெல்லாம் ஏதோ ஒரு சின்ன who just like preaching about Jesus. இயேசுவை பத்தி பிரசங்கிக்கிற ஒரு சின்ன பையனை I understand kingdom authority. எனக்கு தெரியும் இந்த அதிகாரம் என்னவென்று. I stand here not with the authority of my age. என்னுடைய வயதின் அதிகாரத்திலே நான் இங்க நிற்கவில்லை. Otherwise I cannot stand here. அப்படி இல்லாட்டி நான் இங்க நிக்க முடியாது. I stand here not in the authority of my certificate. என்னுடைய படிப்பின் அதிகாரத்தில். Otherwise I can stand here. அப்படி இருக்குன்னா நான் இங்க நிக்க முடியாது. But I stand here in the delegated authority of Jesus Christ. இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்திலே நான் இங்க நிக்கிறேன். So when I say pain go, அதனால நான் வலியே போ என்று சொன்னால் it will go. அது போக வேண்டும். When I say be healed, சுகமாகு என்று சொன்னால் you will be healed. நீங்கள் சுகமாவீர்கள். It's just coming out of my mouth. அது என் வாயில இருந்து. But Jesus is speaking. That's why I talk like this. அதனால தான் இப்படி பேசுகிறேன். Because of the authority. என் அதிகாரத்திலே. Hallelujah. Hallelujah. And this girl came to the ministry. இந்த பெண் இந்த ஊழியத்துக்கு எங்க ஊழியத்துக்கு வந்தா. They gave her so many gifts in their spiritual water world. இந்தியாவுடைய ஆன்மீக காரியங்களை பற்றி அநேக காரியங்களை எனக்கு கொடுத்தார். They gave to the girl to come and test me. அவன் கொடுத்து என்னை வந்து சோதிக்க வந்தார். They told her to come and make me fall for sexual immorality. அந்த இச்சை காரியத்தில் என்னை விழ செய்வதற்காக அவள் என்னிடத்தில். How could you make Jesus fall for sexual immorality? எப்படி இயேசு இந்த இச்சையின் காரியத்தில் விழுவார்? That was the secret of my strength. அதுதான் என்னுடைய வெற்றியினுடைய ரகசியம். Because it's no longer I that live, but Christ that lives in me. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். And the life that I now live, இப்பொழுது நான் வாழ்வது, I live by faith விசுவாசத்தில் வாழ்கிறேன். on the Son of God, இயேசு கிறிஸ்து who loved me and gave himself for me. எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த கிறிஸ்து. Galatians 2:20. Galatians 2:20. கலாத்தியர் 2:20. Hallelujah. Hallelujah. And this girl came in. அந்த பெண் என்னிடத்தில் My wife said, this girl, I begin to see some strange things with her. அந்த பெண் என்னிடத்தில் வந்தபோது என் மனைவி சொன்னாங்க, இந்த பெண்ணுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசத்தை நான் பார்த்தேன். I said to my wife, என் மனைவிட்ட சொன்னேன், care less about it. Do not care about it. அத பத்தி கவலைப்படாத. Greater is he that is in us ஏனென்றால் எனக்குள் இருக்கிறவர் than he that is in the world. உலகத்தில் இருக்கிறவனில் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். And so we kept on doing our ministry. நாங்க தொடர்ந்து எங்க ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். One day, ஒரு நாள், I got her where I want her to be. I got her where I want her to be. That girl. அந்த பெண் எங்கே இருந்தாலோ அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். She came when the service was about to be over. அந்த பெண் ஆராதனை முடிய போகிற நேரத்தில், so I called out for prayer. நான் ஜெபத்துக்காக அழைத்தேன். And I laid my hands on her. அந்த பெண் மேல என் கையை வச்சேன். And she was manifesting. அவள் வெளிப்பட்டாள். And I was demonstrating the power of God. தேவனுடைய வல்லமையை நான் காண்பித்தபோது, then after that, அதுக்கு பிற்பாடு, she said she became born again. அவள் மறுபடியும் பிறந்தவள் என்று சொன்னாள். Then she started saying her confessions. அவள் அறிக்கை செய்ய ஆரம்பித்தாள். She said she was sent அவள் அனுப்பப்பட்டவள் என்று சொன்னாள். by those evil people in the water. தண்ணீர்ல இருக்கக்கூடிய ஜனங்களால் அனுப்பப்பட்டவள் என்று. to come to our ministry to test me. என்னுடைய ஊழியத்துக்கு வந்து என்னை சோதிக்கும்படியா. Say they gave her a mirror. அவளுக்கு ஒரு கண்ணாடி கொடுத்து, some pot, கண்ணாடியும் and doll இதெல்லாம் கொடுத்து என்னை சோதிக்க அனுப்பினார். and some book. சில புத்தகங்களை கொடுத்து. and she chants those things on the doll. She chants those things on the doll. அவள் அந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி அத பொம்மையை வைத்திருந்தாள். and she puts pin on the doll. அந்த பொம்மை மேல பின் எல்லாம் குத்தி இருக்கு. so that you can have pain somewhere. அந்த பின் எங்க குத்தி இருக்கு? all sort of evil she does. அவள் இப்படிப்பட்ட மந்திர தந்திரங்களை செய்கிறாள். to cut the long story short, அந்த பெரிய கதையை சுருக்கி சொல்லணும்னா, she failed. அவள் தோற்று போனாள். Hallelujah. Hallelujah. why?
Because I stand in the authority of Jesus. ஏனென்றால் நான் இயேசுவின் அதிகாரத்தில் I don't நிற்கிறேன். stand in the authority of a Nigerian. நைஜீரியா தேசத்தை சேர்ந்தவன் என்ற அதிகாரத்தில் இல்லை. I stand as a citizen of the blessed kingdom of God. தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜ்யத்தினுடைய அதிகாரத்திலே நான் நிற்கிறேன். And a senior representative for that matter. அந்த எஜமானுடைய மூத்த பிரதிநிதியாக நிற்கிறேன். Hallelujah. Amen. 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 One particular confession she made, I like that confession. ஒரு குறிப்பிட்ட அறிக்கை அவள் செய்தால் அது எனக்கு She பிடிச்சிருந்தது. said suddenly they were in their meeting in the night. திடீரென்று இரவு நேரத்திலே கூடி She left her body spiritually. அவ சொன்ன சில நேரத்துல நள்ளிரவுல அவளுடைய ஆவி அவளிடத்திலிருந்து போகுமா. She told me that they go through any water that they see. அந்த ஆவி எங்க போகுமா, எங்கெல்லாம் தண்ணி இருக்குதோ அதுக்குள்ள போயிருமா. Even water on the road, they just, as their spirit comes out, they get into the water, they are in their meeting. அந்த பெண் நினைச்சா அவக்குள்ள இருக்கிற ஆவி ரோட்ல தண்ணி இருந்துச்சுன்னா அதுக்குள்ள போய் கலந்து போயிருமா. On this occasion, இந்த சூழ்நிலையிலே she went to her meeting. அவள் எங்களுடைய கூட்டத்துக்கு They வந்தா. were playing their devilish songs. அவள் ஒரு கூட்டத்துக்கு போனா அங்க பிசாசு and seductive dancing. அவள் அங்கே ஆடினாள். And she was there. அங்கே இருந்தா. Then suddenly she began to hear my voice. திடீர்னு அவளுக்கு சத்தம் கேட்டுச்சு. She remembered. அவளுக்கு ஞாபகம் வந்தது. She remembered. அவளுக்கு ஞாபகம் வந்தது. Now this particular point I don't remember very well whether she called the name of Jesus or not. அவள் இயேசுவின் பெயரை கூப்பிட்டாளா என்ன எனக்கு தெரியல. But suddenly there was a shaking. அவளுக்குள்ள ஒரு நடுக்கம். You know the Bible says in the book of Acts. அப்போஸ்தலர் நடபடிகள்ல பார்க்கிறோம். When they prayed, the place shook. அவர்கள் ஜெபித்தபோது அந்த இடம் அசைந்தது. Why? Because they are praying in the name of the highest authority in heaven and on earth. வானத்திலும் பூமியிலும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்திலே அவர்கள் ஜெபிக்கிறார்கள். The place will be shaken. அந்த இடம் அசைந்தது. Hallelujah. Hallelujah. She said the place started shaking. அவளும் நடுங்க ஆரம்பிச்சா. Said their drums stopped. அவங்க drums நின்னு போச்சு. Their music stopped. அவங்க இசை நின்று போனது. She said suddenly she saw me there. திடீர்னு அவ என்ன அங்க பார்த்தாளா. Well, I was sleeping. ஆனா அந்த நேரத்துல நான் தூங்கிட்டு இருந்தேன். But Jesus ஆனால் இயேசு is using this representative. இயேசு இந்த பிரதிநிதியை அங்கே உபயோகப்படுத்துகிறார். So she said suddenly I appeared in that so called evil meeting of theirs. அந்த பிசாசு கூட்டம் இருக்கிற இடத்துல திடீர்னு நான் அங்கே வந்ததாக அவள் சொன்னாள். She said I stopped the meeting. அந்த கூட்டத்தை நான் நிறுத்தினேன் என்றாள். I took her by the hand. அவளை கையை பிடித்து I said get out of this place now. இப்பொழுதே இந்த இடத்தை விட்டு போன்னு சொன்னேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. He said everywhere was shaking. எல்லாம் அசைந்தது. Said the mirror got broken. அந்த கண்ணாடி உடைஞ்சு போச்சு. Pot got broken. அந்த பானை உடைஞ்சு போச்சு. All the instrument they gave to her got broken. அந்த பெண்ட கொடுத்த எல்லா விதமான கருவிகளும் உடைந்து போனது. Then middle of the night she called me. This is life now. இது அந்த நடு இரவுல அவ என்ன போன்ல கூப்பிட்டா. She was breathing. பெருமூச்சு வாங்கிட்டு என்ன பார்த்து. And she said, Pastor, I want the power that you have. Hallelujah! வல்லமை எனக்கு வேண்டும் என்று சொன்னாள்.